வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் போன வாரம் வெள்ளிக்கிழமை போனது பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் வீடியோ வழக்கமாக பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நானும் என் மகளும் மாதம் மாதம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த மாதம் போனோமா. இந்த மாதம் ஸ்பெஷல் வந்து என் தங்கச்சியும் என் சின்ன மகளும் கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன ஜூலையில் போக ஆரம்பித்தோம். இந்த ஜூனோட 12 மாதம் ஆகிட்டு கரெக்டாக ஒரு வருஷமாக நாங்கள் வந்து அவரை வந்து விடாமல் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் என் மகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ என் மாவகிட்ட திருச்செந்தூரில் இருக்கும்போது கூட நீ இப்படிலாம் போய் அவரை கும்பிட்டுருக்கவே மாட்டேன்ல, ஒரு வருஷம் தொடர்ந்துடலாம் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்ன பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போன மத்தியெல்லாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை போனால் திருச்செந்தூரில் எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு. அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க, கோயிலை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருந்தது. எப்படி எனக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் லைனில் நிற்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம் பார்த்துக்கோங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே போனோடனே கவுண்டரில் கூட்டமே இல்லை. 100 ரூபா கவுண்டரில் விறுவிறுன்னு போய்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. அந்தால டிக்கெட் எடுத்து சாமியை போய் நல்ல திருப்தியாக கும்பிட்டோம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டோம். எங்கள் 4 பேருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. என்னது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ என் மாவ சொல்லிட்டு இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை, முருகர் நமக்காக அப்படி ஃப்ரீயாக ஆக்கி விட்ருக்காரு. நம்ம வந்து நல்லா அழகாக நின்று சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு லைனில் நின்று கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரீ ஆக்கி விட்ருக்காரு. போன மாதம் வேறு நம்ம 3 மணி நேரம் நின்று அவரை கும்பிட்ருக்கோம்ல, அதான் கருணை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க. சரின்னு அதனால சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தான். அப்போ என் தங்கச்சிட்ட கேட்டோமா, ஏட்டி ஹோட்டலில் போய் சாப்பிடுவோமா அப்படின்னா அவன் சொன்னால், ஏக்கா அன்னதானம் போவோம், அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா நம்ம திரும்ப வந்து ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் வந்து இப்போ புதுசாக வேறு இடத்துக்கு மாற்றி கட்டியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு போனோம். அங்கே வந்துட்டு கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே போனால் அங்கே ஒரு ஆள் கவுண்டரில் இல்லை, நாங்கள் மட்டும்தான் போனோம் பார்த்துக்கோங்க. போய் அங்கே நாங்கள் சாப்பிட போகவும் கரெக்டாக வந்து கேட்டை பூட்டிட்டாங்க. சரின்னு ஒரு 10-15 பேர்கிட்ட நின்றுப்போம். நின்று அந்தால சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் சூப்பராக இருந்தது அன்னதானம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியல. எங்கள் ஊருக்கு திருநெல்வேலிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கடையில் வந்துட்டு எல்லாேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சீஸ் போட்ட சாண்ட்விச் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதுவும் வாங்கி அந்தால எல்லோரும் ஷேர் பண்ணோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.